Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videos la உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், right? லாஸ்ட் வீடியோல நம்ம எக்ஸசைஸ் 4.3ல ஃபர்ஸ்ட் ரெண்டு क्वेश्चन சால்வ் பண்ணி முடிச்சிருந்தோம். இன்னைக்கு வீடியோல அதோட கண்டினியூஷன் ரிமைனிங் இருக்க மூணு क्वेश्चंस சால்வ் பண்ணுவோம், ரைட்? சோ क्वेश्चन நம்பர் 3 என்ன அப்படினா யூசிங் கோஃபேக்டர்ஸ் ஆஃப் தி எலிமெண்ட்ஸ் ஆஃப் செகண்ட் ரோ and evaluate the determinant. ரெண்டுமே கேட்டிருக்காங்க. ஓகே, determinant 538 201 123 அப்படிங்கற இந்த determinant ஃபைண்ட் பண்ணோம். and then second row ஓட கோஃபேக்டர்ஸ் என்ட்ரிஸ் ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க. ஓகே, அப்ப செகண்ட் ரோ என்ட்ரி என்ன? A21 ஓட என்ட்ரி 2, A22 ஓட என்ட்ரி 0, A32 ஓட என்ட்ரி. சோ அதோட ஆன்சர் வந்து 1. சோ இதான் செகண்ட் ரோ ஓட entries. அப்ப aij ஃபைண்ட் பண்ணோம்னா -1 power i plus j into mij, ரைட்? mij ன்றது மைனர் மேட்ரிக்ஸ், ரைட்? சோ அப்ப a21 னா என்ன? -1 power i plus ல 2 j plus ல 1, அப்ப 2 plus 1 m21. so which is -1 power 3 is minus, so minus of m21, so which is minus of m21. so அப்ப அந்த m21 ஓட corresponding row column எடுத்தீங்கன்னா 3823. so அதோட determinant, so 3 3s are 9 minus 2 9s are 16. அப்ப minus of 9 minus 16 which is minus of -7 வரும். so this answer is +7. so a21 is nothing but 7. then a22 is nothing but -1 power 2 plus 2 m22, right? so -1 power 4 is +1 positive, so m22 மட்டும் வரும். so m22 னா என்ன அர்த்தம்? அந்த 22 ஓட என்ட்ரியை corresponding row column எடுத்தீங்கன்னா 5813. so அந்த என்ட்ரி, so determinant of 5813. so இதோட determinant 5 3s are 15 minus 8. so 15 minus 8 பண்ணீங்கன்னா will get 7. so a22 ஓட என்ட்ரி வந்து உங்களுக்கு 7. then a23 ஓட என்ட்ரி நமக்கு என்ன? -1 power 2 plus 3 into m23 which is minus of m23, that is -1 power 5 ன்னு வருமா, which is -1, right? so அப்ப m23 னா என்ன அர்த்தம்? 23 ஓட corresponding row and column விட்டு remaining 5312. so அந்த என்ட்ரியோட determinant, so 5312. so cross multiply பண்ணீங்கன்னா 5 2s are 10 minus 3 outsideல ஒரு minus, so minus of 7 which is -7. so a23 ஓட என்ட்ரி வந்து -7. so அந்த determinant கண்டுபிடிக்கணும் 538, so 201 123. so அந்த செகண்ட் ரோ நம்ம ஃபைண்ட் பண்ணதால செகண்ட் ரோ என்ட்ரிஸ் வச்சே கண்டுபிடிச்சிடலாம். அப்ப 2 into, so second row entry என்ன? 2 into அதோட corresponding cofactor entry 7, right? so 2 into 7 plus 0 into second entry 0, so 0 into a22 ஓட entry வந்து நமக்கு again 7. so அந்த 7 plus last in the second row last entry 1, so 1 into -7. அப்ப என்ன வருது? 2 7s are 14 minus 7. so 14 minus 7 is nothing but 7. அவ்வளவுதான் ஆன்சர், ரைட்? ஜஸ்ட் அந்த entries into corresponding and the cofactor entries, அவ்வளவுதான் விஷயம், ரைட்? so next fourth question, using cofactors of the elements of the third column evaluate. so third column, right? row column னா இது row எடுத்துக்க கூடாது, column entry. so 1x yz 1y yzx then 1z xy. so நான் எழுதும் போதுமே ஆக்சுவலி ஆன்சர் எழுதுறப்பையும் தேர்ட் ரோவை கன்சிடர் பண்ணி ஆன்சர் எழுதிட்டேன். ஸோ அதை பண்ணக்கூடாது, நம்ம தேர்ட் காலம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதுதான் தேர்ட் காலம், ரைட்? ஸோ நான் எழுதுனதுக்கு அப்புறம் தான் அதை ரியலைஸ் பண்ணேன் தேர்ட் ரோவுக்கு எழுதுறேன் அப்படின்னு. ஸோ அது நம்ம அவசரத்தில் இந்த தப்பு பண்ணுறது வரும். ஸோ தட் அது சேஞ்ச் பண்ணிக்கோங்க. A13 ஃபர்ஸ்ட் என்ட்ரி வந்து YZ, A23 செகண்ட் என்ட்ரி வந்து ZX, A33 தேர்ட் என்ட்ரி வந்து X into Y. தட்ஸ் இட். தென் வாட் இஸ் யுவர் AIJ? AIJ இஸ் நத்திங் பட் -1 power I plus J into MIJ. so A13 is nothing but -1 power 1 plus 3 into M13. so -1 power 4 which is +1 into M13. so அப்போ M13 னா என்ன அர்த்தம்? அந்த 13 ஓட என்ட்ரி ரோ காலம் விட்டீங்கன்னா 1y 1z. so அந்த என்ட்ரி, so 1y 1z. so இதோட டிட்டர்மினன்ட் z minus y. so அதுதான் உங்களோட A13 ஓட என்ட்ரி is nothing but z minus y. then A23 ஓட என்ட்ரி, so A23 எப்படி ஃபைண்ட் பண்ணுவீங்க? செகண்ட் ரோ தேர்ட் காலம். so இந்த என்ட்ரி zx. so அப்ப அதோட கரஸ்பாண்டிங் ரோ காலம் விட்டீங்கன்னா 1x 1z. so -1 power 2 plus 3 into M23 -1 power 5 which is minus வரும். minus of M23 minus of M23 ஓட என்ட்ரி 1x 1z. இப்பதான் மேல சொன்னேன், ரைட்? so இதோட டிட்டர்மினன்ட் z minus x. so minus of z minus x minus மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா plus x minus z மாறிடுமா? so A23 is this. then A33 is -1 power 3 plus 3 into M33. so -1 power 6 ன்னு வரும் which is +1. so M33 மட்டும். அப்ப M33 னா என்ன?
இந்த லாஸ்ட் என்ட்ரியோட கரஸ்பாண்டிங் ரோ காலம் விட்டிங்கன்னா 1x 1y ஸோ அதோட டிட்டர்மினன்ட் ஸோ 1x 1y ஸோ y மைனஸ் எக்ஸ் தட்ஸ் ஆல் ஸோ இதுதான் உங்களோட A33யோட என்ட்ரி அவ்வளோதான் therefore டிட்டர்மினன்ட் ஃபைன் பண்ணுமா டிட்டர்மினன்ட் del is equal to 1x yz 1y zx 1zxy ஸோ அப்போ என்ன பண்ணணும் இந்த தேர்ட் காலமோட என்ட்ரி வச்சு பேசுகிறோம் அப்போ ஃபர்ஸ்ட் இந்த yz இன்ட்டு அதுக்கு கரஸ்பாண்டிங்காக நம்ம ஃபைன் பண்ண மைனர் ஸோ z மைனஸ் y மேலே ஃபைன் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் செகண்ட் ப்ளஸ் zx இன்ட்டு அதுக்கு கரஸ்பாண்டிங்காக நம்ம ஃபைன் பண்ண மைனர் x மைனஸ் z ஸோ அதை மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் ப்ளஸ் லாஸ்ட் என்ட்ரி xy இன்ட்டு அதுக்கு கரஸ்பாண்டிங்கான மைனர் y மைனஸ் எக்ஸ் ஸோ அதை நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் இதை உள்ள ப்ராடக்ட் பண்ணுங்க ஸோ y z ஸ்கொயர் மைனஸ் என்ன ஆகும் y ஸ்கொயர் z தென் zx ஸ்கொயர் தென் இதை உள்ள ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா மைனஸ் z ஸ்கொயர் x தென் ப்ளஸ் xy ஸ்கொயர் மைனஸ் x ஸ்கொயர் y அவ்வளோதான் எல்லாம் எழுதியாச்சு நெக்ஸ்ட் பாருங்க zx ஸ்கொயர் x ஸ்கொயர் டேர்ம் எல்லாம் ஃப்ரண்ட்ல எழுதிக்கிறேன் ஸோ zx ஸ்கொயர் இங்கே இருக்கு ஆஸ் வெல் அஸ் x ஸ்கொயர் ஒய்யும் இருக்கு அது ரெண்டும் ஒன்றா எழுதிக்கிறேன் அதே மாதிரி z ஸ்கொயர் x மைனஸ் ஆஃப் z ஸ்கொயர் எக்ஸையும் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயரையும் எழுதிக்கிறேன் ரெண்டு எக்ஸ் ஒன்றா இருக்க மாதிரி ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் சேமாக இருக்க மாதிரி எடுத்துக்கிறேன் அடுத்து எக்ஸ் டேர்ம் ரெண்டுத்தையும் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன் அடுத்து ஃபைனலி ரிமைனிங் இருக்க ரெண்டு டேர்ம் எழுதிக்கிறேன் இப்போ இது ரெண்டுலையும் எக்ஸ் ஸ்கொயர் காமனாக எடுத்தால் என்ன வரும் இசட் மைனஸ் ஒய் வரும் இது ரெண்டுலையும் எக்ஸ் காமன் அண்ட் மோர் ஓவர் மைனஸ் ஆஃப் எக்ஸ் எடுத்திங்கன்னா இசட் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் வரும் அப்போ இசட் மைனஸ் ஒன் ஒய் இன்ட்டு இசட் ப்ளஸ் ஒய்னு எழுதலாம் அப்போது என்ன பண்ணுறோம் மைனஸ் எக்ஸ் வெளியில் எடுக்கிறோம் அப்போ இங்கே மைனஸ் எக்ஸ் போயிடுச்சுன்னா ப்ளஸ் இசட் ஸ்கொயர் இங்கே மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஆயிரும் தென் இது ரெண்டுலையுமே ஒய் இசட் இருக்கு அப்போ இது ரெண்டுலேயும் ஒய் இசட் எடுத்திங்கன்னா இங்கே ஒய் போயிடுச்சு ஒரு இசட் போயிடுச்சுன்னா இசட் மட்டும் இருக்கும் இங்கே ஒரு ஒய் போயிடுச்சுன்னா ஒய் இருக்கும் இசட் டோட்டலாக போயிடுச்சு அப்போ இசட் மைனஸ் ஒய் தென் இந்த இசட் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் என்ன ஃபார்மில் இருக்குது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஸோ அதை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா a மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி மற்றபடி ரிமைனிங் டேர்ம்ஸு மேலே இருக்கிறத அப்படியே எழுதியிருக்கேன் அந்த ஒரு எக்ஸ்பேன்ஷன் மட்டும் இப்போ எல்லாத்துலேயும் இசட் மைனஸ் ஒய் காமனா ஸோ அப்போ இசட் மைனஸ் ஒய்யை காமனாக எடுத்திங்கன்னா என்ன வரும் இந்த இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் இருக்கும் இந்த இடத்துல என்ன இருக்கும் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு இசட் ப்ளஸ் ஒய் இருக்கும் ஏன்னா இசட் மைனஸ் ஒய் தான் நம்ம வெளியில் எடுத்தோம் ஸோ இசட் ப்ளஸ் ஒய் மல்டிப்ளிகேஷனில் இருக்கும் இங்கே ப்ளஸ் ஒய் இசட் இருக்கும் நெக்ஸ்ட் இதை அப்படியே வச்சுக்கிறேன் அடுத்து இங்கே எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இந்த எக்ஸ் இசட்டை உள்ள மல்டிப்ளை பண்ணுறேன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் இசட் மைனஸ் எக்ஸ் ஒய்னு வரும் ப்ளஸ் ஒய் இசட் நெக்ஸ்ட் பாருங்கள் இசட் மைனஸ் ஒய் அப்படியே இருக்குது தென் இது ரெண்டுலேருந்து எக்ஸை காமனாக வெளியில் எடுத்தால் என்ன வரும் ஸோ எக்ஸ் மைனஸ் இசட் வரும் இது ரெண்டுலேருந்து மைனஸ் ஒய்யை வெளியில் எடுத்திங்கன்னா எக்ஸ் மைனஸ் இசட் வருது ஸோ அப்போ காமனாக ஒரு எக்ஸ் மைனஸ் இசட்டை வெளியில் எடுத்திங்கன்னா இசட் மைனஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் இசட் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய் வரும் அவ்வளோதான் முடிஞ்சு பட் நம்ம ஆர்டரை என்ன எழுதுவோம் எக்ஸ் ஒய் ஒய் இசட் இசட் எக்ஸ்னு எழுதுவோம் அதனால் இதை ஒய் இசட்டாக மாற்றுறதுக்காக இல்லை நீங்கள் எங்கேயே ஸ்டாப் பண்ணாலும் நோ ப்ராப்ளம் பட் புக் ஆன்சர் இப்படி இருக்குன்றதுனால அதை சிம்பிளிஃபை பண்ணுறோம் ஸோ எக்ஸ்ஒய்யை ஃப்ரண்ட்டில் வச்சுக்கிறேன் அப்படியே வச்சுக்கிறோம் எக்ஸ்ஒய்யை ஒய் இசட்டாக இதை மாற்றணும்னா என்ன பண்ணணும் மைனஸை காமனாக வெளியில் எடுக்கணும் அப்போ மைனஸை காமனாக எடுத்திங்கன்னா இட் பிகம்ஸ் ஒய் மைனஸ் இசட்டு இதுலேருந்து மைனஸை காமனாக எடுத்திங்கன்னா இட் பிகம்ஸ் இசட் மைனஸ் எக்ஸ் அவ்வளோதான் ஸோ இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் அப்போ என்ன வரும் எக்ஸ் மைனஸ் ஒய் ஒய் மைனஸ் இசட் இசட் மைனஸ் எக்ஸு ஸோ அவ்வளோதான் இந்த கொஸ்டின் நம்பர் 4 ஓவர் தென் finally ஒரே ஒரு question fifth question del is equal to a11 a12 a13 a21 a22 a23 a31 a33 a32 a33 and aij is the cofactor of aij then அதாவது எலிமெண்ட் aij க்கு கேபிட்டல் aij என்றது cofactor of this determinant is given by எப்படி அந்த cofactor எழுதுவீங்க அப்படின்னா a11 into a31 plus a12 into a32 plus a13 into a33 similarly second option a11 a11 a12 into capital A21 a13 into a31 similarly C and D நாலு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க இங்க ஸ்மால் லெட்டர்ல இருக்க எலிமெண்ட்ஸ்ல மேட்ரிக்ஸ்ல இருக்க எலிமெண்ட் கேபிட்டல் லெட்டர்ல இருக்க எலிமெண்ட்ல அதோட கோஃபேக்டர்ஸ் ரைட் அப்ப the values of இந்த டிட்டர்மினன்ட்டை எழுதுனீங்கன்னா a11 அந்த டிட்டர்மினன்ட் எழுதிக்கிறேன் ஸோ அதோட வேல்யூ எப்படி ஃபைன் பண்ணுவீங்க இப்போ a11ஓட என்ட்ரி சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட கரஸ்பாண்டிங் ரோ காலம் விட்டிங்கன்னா ரிமைனிங் வரதுக்கு a11 ரைட் தட் இஸ் கேபிட்டல் a1ன்றது அதோட கோஃபேக்டர் a21 இன்ட்டு a21 a31 இன்ட்டு a31 ஸோ இதுதான் நம்மளுக்கு ஆப்ஷன் ரைட் ஸோ இது நம்மளுக்கு கொஸ்டின்லேயே வர விஷயம் தான் ரைட் அதாவது a11 என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா அதோட கரஸ்பாண்டிங் மைனர் இந்த 4 என்ட்ரி அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் கேபிட்டல் A11 அப்படின்னு சொல்லுவோம் தென் A21 இந்த என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா அதோட கரஸ்பாண்டிங் ரோ காலம் விட்டீங்கன்னா அதுதான் கேபிட்டல் A21 தென் A31 எடுக்கிறீங்க இந்த காலம் வைஸ் போறீங்க அப்படின்னா A31 எடுக்கிறீங்கன்னா அந்த ஆப்ஷன் ஏன்னா எனக்கு காலம் வைஸ் ஆப்ஷன் தான் இங்க இருக்கு A11 A21 அந்த ஆப்ஷன் இருக்கிறதுனால அதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன் ஓகே ஸோ ஆப்ஷன் D is the correct answer right so that's all for this question number 5 okay
and that's all. So இப்போ நம்ம இத row wise போலாம், right? பட் இப்போ நீங்க in case row wise போறீங்கன்னு வைங்க, இங்க இருக்க என்ட்ரி வரைக்கும் வருவோம், A11 வரையும் A12 இருக்குன்னு வைங்க. ஸோ A11 எடுக்கிறீங்கன்னா அது கூட மல்டிப்ளை ஆகிறது கேபிட்டல் A11 தான், கரெக்ட், பிரச்சனை இல்லை. A12 கூட மல்டிப்ளை ஆகிறது என்னவா இருக்கும்னா கேபிட்டல் A12 தான் வரணும். பட் இங்க 12 இங்க 21 இருக்கு, அப்போ இட் இஸ் நாட் பாசிபிள். அப்போ ஆப்ஷன் ஏ ராங், சாரி பி ராங். சிமிலர்லி இதுவும் பாருங்க, A12 கூட கேபிட்டல் A12 தான் இருக்கணும். ஈவன் இங்கேயே சேம் இல்லை, கேபிட்டல் A11 தான் இருக்கும், அப்போ இதுவும் கிடையாது, இது ரெண்டு கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இங்கேயே ஆப்ஷன் ஃபெயில், ஏன்னா A21 இருக்கு, இங்கே கேபிட்டல் A11 இருக்கு, ரெண்டு என்ட்ரியும் சேமாக இருக்கணும். A11 எடுக்கிறீங்கன்னா கேபிட்டல் A11, A21 எடுக்கிறீங்கன்னா கேபிட்டல் A22, A21, A31 எடுக்கிறீங்கன்னா கேபிட்டல் A31. ஸோ ஆப்ஷன் டி இஸ் தி ஒன்லி ஆப்ஷன் கரெக்ட் ஆன்சர், ரைட்? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் கொஸ்டின். அண்டு இதோட வந்து இந்த எக்ஸசைஸ் 4.3 வந்து நமக்கு ஓவர், ரைட்? ஸோ இதோட வந்து நான் இந்த வீடியோ ஸ்டாப் பண்ணிக்கிறேன். அப்கமிங் வீடியோவில் நம்ம வந்து அடுத்த எக்ஸசைஸ், தட் இஸ் அட்ஜாயின்மெண்ட் அண்ட் இன்வெர்ஸை பேஸ் பண்ணியிருக்கேன், லாஸ்ட் எக்ஸசைஸோட கான்செப்ட்ஸ் என்னென்ன அண்ட் அதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அப்கமிங் வீடியோவில் பார்ப்போம், ரைட்? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. ரிமைனிங் things we'll see in the next video. Thank you. We'll see in the next video. Thank you.